வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றது இதுல தெரிஞ்சிச்சு. மும்பை ஜிடி அடிச்சாங்க, அதுக்கப்புறம் மும்பையை சிஎஸ்கே அடிச்சது, இப்போ வாடி ஜிடிக்கு சிஎஸ்கே அடி வாங்குது. என்ன கணக்குன்னே ஒன்றும் புரியல. சரி, ஓகே. இது சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல நடந்தது. நான் ஜிடி சொல்லியிருந்தேன், ஜிடி ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டு பிளண்டர் பண்ணாரு ருத்ராஜ் கைக்வாட். அது பிளண்டருக்கு கூட இல்ல ஒரே நிமிஷம் நானே சொல்றேன். தயவு செஞ்சு இந்த சிஎஸ்கே டீம்ல இருந்து மட்டும் இம்பாக்ட் பிளேயர் ரூலை மட்டும் எடுத்துருங்க. இம்பாக்ட் பிளேயர் ரூலை எடுத்துட்டாவே இந்த டீம் நல்லா விளையாடும்னு நினைக்கிறேன். என்ன அது என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இம்பாக்ட் இல்லைன்னா 12 பிளேயர் விளையாடலாம் மாட்டிருக்கு, பேட்ஸ்மேன் கம்மியா இருந்தா பேட்ஸ்மேன் அனுப்பிச்சிட்டே இருக்கலாம் மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு என்ன ஒரே நிமிஷம். இப்ப சப்ராஸ்கான் ஒழுங்கா விளையாடலன்னு சொல்லி தானே உருவில் பட்டேல் எடுத்த. அப்புறம் அந்த இடத்துல அவன் ஒழுங்கா இல்லைன்னு நீ அடுத்த பிளேயர் டெவல் பிரேவிஸ் தானே போகணும். அதை போயிடுச்சுன்னா இந்த வருஷமா சப்ராஸ்கான போன சீப்பா கூட விஜய் சங்கர் இம்பாக்ட் பிளேயர்ல கொண்டு வந்துட்டு ராகுல் திருப்பதியும். நீங்க சிஎஸ்கே பண்ற ஒரே தப்பு தான் ப்ரோ. டோனி இருக்கும் போதாச்சும் நீங்க டிலே பண்றீங்க, ஒரு லாஜிக் இருக்கு. டோனியா இருக்கணும், டோனி 19 20 ஓவர் தான் ஆடணும், 4% அஸ்வின் மேல இருக்கிறீங்க, அப்படி இப்படி டிலே பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 1 விக்கெட் 2 விக்கெட் போயிருச்சா, 4வது இடத்துல டெவால்ட் பிரேவிஸ் வரட்டுமே. அவனுக்கு அதனாலே கான்பிடென்ட்ல இருந்து டெவால்ட் பிரேவிஸ் வந்தோன்னு அவுட் ஆயிட்டு போறான். இல்ல கான்பிடென்ட் வர இந்த டீம்ல உனக்கு 9வது வரைக்கும் ஆல்ரவுண்டர் இருக்கான். அங்குல் கம்போஜ் பேட்டிங் ஆடுவான், அகில் ஹுசைன் பேட்டிங் ஆடுவான். அவனுக்கெல்லாம் பேட்டிங்கே வர்றது இல்ல. இது ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த டிசிஷன் நான் எப்படி பாக்குறேன்னா, 3 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேல, 26 ரன் என்னமோ அடிச்சாங்க. இப்ப நீங்க உர்வில் பட்டேலுக்கு அடுத்து உடனே சர்ஃபராஸை கொண்டு வரும்போது நான் என்ன நினைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களால கம்பேக்கே பண்ணி கொண்டு வர முடியாது. உங்க பேட்ஸ்மேன் மேல உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை, அந்த மாதிரி பாக்குறேன் நான். ஏன் கீழே இருக்க பேட்ஸ்மேன் டெவால் பிரேவிஸ் இருந்தா, சிவம் துபே இருந்தாரு, அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா, இந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. உங்களுக்கு அப்ப கூட விக்கெட் விழுந்தா பிரசாந்த் வீர் எடுத்துக்கலாம், பிரசாந்த் வீர் பேட்டிங் பண்ணிருப்பாரு, ஒரு பவுலிங் ஆப்ஷனால கிடைச்சிருக்கு எக்ஸ்ட்ரா. சர்ஃபராஸ் கொண்டு வந்து செம பிளண்டர். அதே மாதிரி முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட்ல வச்சுட்டு ஆடாதது 2வது பிளண்டர். இது 2 தான் மேட்ச் தோத்ததுக்கான காரணமா பாக்குறேன். நானும் நினைக்கிறேன் பிரசாந்த் வீர் இம்பாக்ட் பிளேயர்ல கொண்டு வரது வேஸ்ட். இன்னைக்கு பிச்சே பாஸ் பவுலருக்கு தான் ஹெல்ப் பண்ணிச்சு, வேற யாரும் இல்ல இம்பாக்ட் பிளேயர்ல. அவங்க இம்பாக்ட் லிஸ்ட்ல பாத்தீங்களா, சர்ஃபராஸ், பிரசாந்த் வீர், மேத்யூ ஷாட். 10 ரன்னுக்கு 2 ரன்னுக்கு போது இம்பாக்ட் சொல்லி அவசியம் என்ன? நான் மறுபடியும் சன்ரைஸோட இது எடுத்து வரணும்னு சொல்றீங்க. 30 ரன்ஸ் இருந்தான் எல்எஸ்ஜியோட. அவன் அப்ப கூட இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்றவன். 30க்கு 5 இருந்தான். நீ 10க்கு 2 விக்கெட் தானே போச்சு. அதுக்கப்புறம் தட்டி அடிக்க முடியாதா? அதுக்கப்புறம் ஒரு 4-5 பின்னாடி வர பிளேயர் ஒன்னும் இந்த பிளேயர் உனக்கு டெவால் பிரேவிஸ் அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடி காமிச்சிட்டு வந்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் போய் நின்னு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. 5 விக்கெட் ப்ரோ. அதனால அவன் செஞ்சுரி அடிச்சான் ப்ரோ. அந்த மேட்ச் நான் பார்க்க, அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்கான். சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் இத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணனும். என்ன இவ்வளவு கேவலமாலாம் திங்க் 10 ரன் 2 விக்கெட் போயிட்டு நீ டெவால்ட் பிரேவிஸ், சிவம் துபே, கார்த்திக் சர்மா வச்சு உன்னால ஆட முடியாது. உனக்கு கீழே பேட்ஸ்மேன் இல்லையே. ஜெம்மி வார்னர் மேல இறக்கி விடுறது நீ அப்படி. உனக்கு பேட்ஸ்மேன் நம்ம நம்பிக்கை இல்ல. ரபாடா பயங்கரமா போறான், இவன் பயங்கரமா போறான்னா நீ ஜெம்மி வார்னர் மேல இறக்கி விடு, இல்ல கார்த்திக் சர்மா மேல இறக்கி விடு. நீ பிரேவிஸையும் சிவம் துபே பதுக்குறேன்னா அதை விட்டு இம்பாக்ட் பிளேயர்ல சர்ஃபராஸ் கான கொண்டு வந்து அவன் ஃபர்ஸ்ட் பால் அவுட். ரபாடா 150 போறான், இறங்கி வந்து அடிக்க முடியுமா? இல்ல கொஞ்சமாச்சும் யோசிங்க. உர்வில் பட்டேலே நான் ஒரு 4 அடிச்சுட்டேன், அவன் பால் பறக்குதுன்னு தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ ஹிட்டர் தான் யாரும் இல்லைன்னா. இவங்களே என்ன ட்ரை பண்றாங்கன்னா, என்ன இல்ல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, நம்பர் 3ல போறவன் ஆயுஷ் மாத்ரேவோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணணும். அவன் எப்படி ஆடினானோ அதே மாதிரி வேகமா ஆடிக்கிட்டே இருக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் அவன் அடிச்சான், பாலை பார்த்து சுத்தணும். இவங்க 2 பேரும் கண்ணை மூடிட்டு சுத்துறாங்க. சஃப்ராஸும் உர்வில் பட்டேல் கண்ணை மூடிட்டு சுத்துறாங்க. 150 போடுற பாலை உர்வில் பட்டேல் தான் இறங்கி அடிச்சான். இறங்கி அடிச்சுதான் அது இதாகி போச்சு, எஜ் ஆச்சு. இந்த உர்வில் பட்டேல் கூட சொல்ல மாட்டேன் நான். சரி, உர்வில் பட்டேல் கூட ஒரு 4 போயிடுச்சு, மறுபடியும் அட்டாக் பண்ண நினைச்சீங்க, விட்டுருவேன். சர்ஃபராஸ் பாலேவா தூக்கி அடிப்பாங்க, அதுவும் போட்டுட்டு இருக்கான். அந்த ஸ்பீட்ல போடுறோன்னா பாலே யாராவது தூக்கி அடிப்பாங்களா? எனக்கு அதுதான் பிரச்சனை. சர்ஃபராஸ் ஆடினதே முதல்ல தப்பு, அந்த ஆடின ஷாட் இன்னும் தப்பு. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு கொஞ்சம் இன்னிங்ஸ் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல நல்லா ஜெயிச்சு வந்த இது அப்படியே இப்ப இறங்கிருச்சு.
4 ஓவர் ஸ்பேர் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 4 ஓவர் ஸ்பேர்ல ஜெயிச்சிட்டாங்க. பங்காளி கூட போய் பக்கத்துல உட்காந்துக்க வேண்டியதுதான். என்ன இப்ப என்ன 7 இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் கூட சொன்னேன், நான் கூட பிராங்கா நினைச்சேன் ஒரு போன மேட்ச் வச்சதுக்கு அப்புறம் இது ரொம்ப ஈஸி ஸ்கெடியூல். ஜிடியோட 2 மேட்ச் இருக்கு, லக்னோட 2 மேட்ச் இருக்கு. லக்னோ வர பவுலிங் சூப்பரா போடுறாங்க, அவங்க இருக்கிற பிரச்சனை பேட்டிங் தான். எனக்கு நம்ம லக்னோ கிட்ட மாட்டீங்களான்னு தோணுது. இப்படி இருக்கும்போது அந்த சிஎஸ்கே குவாலிபிகேஷன் சான்ஸ் வர டிம் ஆகிட்டே போகுது. சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாது, அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்னுமே பாத்தீங்கன்னா எம்ஐ கூட ஒரு மேட்ச் இருக்கு. இன்னும் ஒரு மேட்ச் தோக்கலாம், 2 மேட்ச் தோக்க முடியாது ப்ரோ. ஒரு மேட்ச் தான் ப்ரோ எத்தனை மேட்ச் இருக்கு? இன்னும் 6 மேட்ச் தான் இருக்கு. 6 மேட்ச்ல 1 தோத்து மீதி 5 மேட்ச் ஜெயிக்கணும், வாய்ப்பே கிடையாது. 5 மேட்ச் அந்த ஒண்ணுக்கே குஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஜிடி சூப்பரா ஆடுறாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 16 காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஆமா, இருந்தாலும் எல்எஸ்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ராலே பவுலிங் போட்டாங்க. எல்எஸ்சி சொல்றேன் போட்டாங்க அப்படிங்கும்போது சிஎஸ்கேவோட 2 மேட்ச் இருக்கு. நம்ம அது 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறத அவர் சொல்ல வராது. இல்ல அதோட அப்படிதான் சொல்றேன். இன்னைக்கு டாஸ் தோத்தது ஒரு விஷயத்துல நல்லதான். பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றது தான் அங்கே கஷ்டம். ஏன்னா மொட்டை வெயில், ஒரு 4 ஓவர் ரன்னே வரலாம் விட்டுருந்தா கூட கடைசியாக போக போக விக்கெட் கையில் இருந்தால் அடிச்சிருக்கலாம். ஒரு 180 190 இருந்தால் இவங்க முக்கிய சௌத்திரிலாம் கொண்டு வந்து ஓரளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம், பயந்துருப்பாங்க இவங்க. நம்ம தான் சொல்லிகிட்டே இருக்கோம், ஜிடிக்கு வந்துட்டு இந்த 160னா அல்வா ஸ்கோர், எப்பேற்பட்ட பிச்சா இருந்தாலும் அடிச்சிருவாங்க சொன்னால் அதுதான் நீ பண்ணி காமிச்சாங்க. ஜிடிக்கு இதே ஒரு 20 என்ன சொன்னேன், இந்த பிச்சு கரெக்டா ஜிடி ஏத்த பிச்சு, பகல் மேட்ச் ஜிடிக்கு உதவுறது, எல்லாமே ஜிடிக்கு ஃபேவரா போச்சு. அதான் பிரச்சனை. டாஸ் வின் பண்ணி நீங்க பவுலிங் சிஎஸ்கே போட்டுதான் ஜிடி ஜெயிச்சிருக்கும்னு சொல்றீங்க. ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, சிஎஸ்கே நீட்டா ஜெயிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா சிராஜ் ரொம்ப நாளாச்சு, சிராஜ் பால் அப்படி குத்தி இந்த பக்கம் லெக் ஸ்டிக்ல சுத்தி ஆப் சைட்ல பால் வெளியே போகுது. அவுட் பிரமாதமா அவுட் ஸ்விங் போட்டாரு சிராஜ். ஐசிசி ட்ரக் ஏதோ என்னப்பா நீ எடுத்துருக்கிறேன் டெஸ்ட் பண்ணும் ரப்பாடாக்கலாம் ப்ரோ. இன்னைக்கு பிராங்கா சொல்லணும்னா பேட்டிங் ரொம்ப ரொம்ப சும்மா இருக்கிறோம். சிஎஸ்கே ரொம்ப கேவலமா என்னன்னு, சஞ்சு சாம்சன் மட்டும்தான் ஒரு பிள்ளர். சஞ்சு சாம்சன் அடிக்கலைன்னா டீம் ஊத்தி. சஞ்சு சாம்சன் அடிச்சா ஒரு ஆயுஷ் மாத்திரை இருந்தா சஞ்சு சாம்சன் அடிக்கலாம். ஆயுஷ் மாத்திரை அந்த பவரை 10 ரன் ரேட் காமிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஆயுஷ் மாத்திரை அடிச்சது. சஞ்சு சாம்சன் அடிச்சது சஞ்சு சாம்சன் பொறுமையாக தான் எடுத்துட்டு போறாரு. இப்போ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஆள் இல்லை. உருவில் பட்டேல்னா நீ உருவில் பட்டேல் நம்பி போறன்னா போயிரு, அதுக்கப்புறம் எதுக்கு சஃப்ராஸை திருப்பி கொண்டு வர? இப்போ அதை பத்தி பேசவே வேண்டாம், எனக்கு டென்ஷன் ஆகுது. ஓகே, நம்ம ஜிடியோட இன்னிங்ஸை பத்தி பேசிடுவோம். சாய் சுதர்சன் ஹோம் கிரவுண்டுன்னு சொன்ன நேற்று நான் அடிச்சாப்ல இன்னைக்கு அருமையா. கில்லுமே அதே இல்லாம கில்லுமே கொஞ்சம் பவர் பிளேல இன்டென்ட் இருந்தது. இன்னைக்கு 6 எல்லாம் அடிச்சாரு. அகில் ஹுசைன் அடிச்சேன். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நீங்க என்னதான் அகில் ஹுசைன் 1 ஓவர் 11 ரன் கொடுத்திருந்தாலும் மறுபடியும் ஓவரே தெரியல பவர் பிளேல. இன்னொரு ஓவர் கொடுத்திருந்தா ஒரு விக்கெட்டுக்கு விழுந்திருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு. ஏன் பண்ணான்னு தெரியல. எப்படி தருவாங்க நீங்க அப்படிலாம் ருத்ராஜ் அவ்வளவு நல்லவன் நம்பிடாதீங்க. ருத்ராஜ் பிளம்பிங் அவனுக்கு ரொம்ப கேடு கெட்டவனுங்க அவனுக்கு 2 பேரும். போன மேட்ச் ஏதோ தெரியாதனமா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 2வது ஓவர்லயே இவன் அவுட் ஆயிட்டான் டி கேக்கு. அதனால 3வது ஓவர் 4வது ஓவர் அப்படியே கண்டினியூஸா கொடுத்தான். அதே அந்த ஓவர் முக்கிய சவுத்துக்கு ஓவர்ல ஒருவேளை டி கேக் அவுட் அப்படின்னு அன்னைக்குமே ஓவர் கட் பண்ணி கண்டினியூ பண்ணல. அதுதான் பிராங்கான உண்மை. அதுதான் இன்னைக்கு அகில் ஹுசைன் கண்டினியூ பண்ணலைங்க. இல்ல அது கூட எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அங்குல் கபோஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 4 ஓவர் போட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன் அந்த 3 ஓவரோடய நிறுத்திக்கிறாருன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு சிவம் துபேக்கு 1 ஓவர் கொடுத்தாங்க. சிவம் துபே 7 ரன் தான் கொடுத்தாரு. சரி ஓகே, ஒத்துக்கிறேன். இந்த ஜெம்மி ஓவர்டனை பவர் பிளேல யாரையா யூஸ் பண்ணுவா? நான் எனக்கு புரியவே மாட்டேங்க. ஒரு பவுலர் ஷாட்னா நீ ஸ்பின்னர் எடுத்துட்டு வா, எப்படி ஜெம்மி ஓவர்டன் கொடுக்குறான்? அவன் 150 எரிஞ்சிட்டு இருக்கான். நீ ரபடா மாதிரி ஒன்றும் ஜெம்மி ஓவர்டன் கிடையாது பவர் பிளே உனக்கு கண்டெயின் பண்ணுவாங்கிறது. அவன் 5 ஃபீல்டரை வெளியே நிக்க வச்சா விக்கெட் எடுத்துருவான். உனக்கு 2 ஃபீல்டர் பின்னாடி அந்த 2 ஃபீல்டர் ப்ரோ பின்னாடி வேணும் ஜெம்மி ஓவர்டனுக்கு. அந்த இடத்துல ஃபீல்டிங் கேட்காம நான் 150 போடுறவனுக்கு பவர் பிளே ரபாடா ஸ்விங் இருக்கு, சி மூவ்மெண்ட் இருக்கு. இவன் சி மூவ்மெண்ட் தான் அது உடம்புக்கு அந்த பயங்கரமா பேட் ஹரி பண்ணும். ஷார்ட் அடிக்கும் போது ஹரி பண்ணி அந்த எஜ் ஆகி டாப் எஜ் ஆகி கேட்ச் போடுறது ஜெம்மி ஓவர்டன் பவர். அது எந்த நேரத்துல யூஸ் ஆகும்னா
பவர் பிளே முடிச்சுதான் யூஸ் ஆகும். இவங்க பவர் பிளேக்குள்ள யூஸ் பண்ணி போன ஓவர்ல 17 போச்சு. அப்படிங்கும்போது ப்ரோ பிராங்கா சொல்லணும்னா பவுலிங் எல்லாம் நமக்கு குறைய சொல்லக்கூடாது. நீ ஜெபி வார்டன் டூர் ஆகும்போது அகில் குஷன் யாருக்கு வர சொல்லக்கூடாது, பேட்டிங்க தான் வர சொல்லணும். சஞ்சு சாம்சனை தவிர சஞ்சு சாம்சன் 3 ஆட்டம் அடிச்சிருக்கான்பா. சஞ்சு சாம்சன் தவிர வேற யாரும் அடிச்சா, நீங்க ருத்ராஜ் அடிச்சிட்டாப்பா 60 வந்து ஒரு 78 பக்கமா அடிச்சிட்டாப்பா. ஏதோ அவன் இருக்கிறதா வந்துச்சுன்னு கூட வச்சுக்கலாம். வேற எல்லாருமே அக்கௌண்ட் எடுக்கணும். எனக்கு சிவம் எடுக்கணும், கார்த்திக் சர்மாவை நம்பி எடுக்கிறீங்க அவனை எடுக்கணும், ஊர்வின் பட்டேல், சப்ராஸ் கானு, எல்லாத்துக்குமே நீங்க அக்கௌண்டபிலிட்டி வச்சு ஏதாவது ஒரு கேள்வி நல்ல பிளேயிங் இல்ல, டீமை மாத்தணும், பேட்டிங் இல்ல போங்க ப்ரோ. ஜிடில ரிசர்வ்ஸ் இல்ல, ஷாருக்கானுக்கு கீழே வேற யாரும் இல்ல, திவாத்தியாக்கா பின்னாடி யாருமே இல்லை போது சிஎஸ்கே கிட்ட ஆப்ஷன் இருக்குது. டொமஸ்டிக் டேலண்ட் கொடுத்துருப்பாங்க, எடுத்து உள்ள போடு. நம்ம சொல்லிட்டு தான் இல்ல அது இல்லாம இன்னொரு ஸ்டாட்டுமே சொல்றேன் நானு. சென்னையில சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே 2 பேர் தான் 200+ ரன் அடிச்சிருக்காங்க இந்த சீசனுக்கு அந்த டீமுக்காக, சிஎஸ்கேக்காக. அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மத்த யாருமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவங்க 2 பேருக்கு சுத்தி தான் பேட்டிங் கேமே இருந்திருக்கு. ருத்ராஜ் கைக்வாடு இந்த மேட்ச் ஆடலைன்னா இன்னைக்கு ரன்னே ஒரு 100 110 மேட்சே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி ஓகே. இல்லண்ணா நீங்களாச்சும் வந்து 110 நினைச்சீங்க, நான் ஒரு 60 ரன் 70 ரன்ல ஆல் அவுட் ஆகிடுவாங்க. நீங்க வந்து வேற என்ன வர முடியாம போயிடுச்சு, அதனால வச்சு செய்யலான்னு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ப்ரோ நீங்க ஒரு மேட்ச் மும்பையோட ஜெயிச்சதுக்குள்ள இந்த ஆட்டம் போட்டுற கூடாது ப்ரோ. கொஞ்சம் ஓவரா அடிப்பீங்க. மும்பை கூட ஜெயிச்சது கப் அடிச்ச மாதிரி உடைச்சிட்டோம், கடப்பாறை பொழந்துட்டோம். அப்படிங்கும் போது ஜிடி பவுலிங் அட்டாக் ரொம்ப சுமாரான பவுலிங் அட்டாக். சிராஜையும் ரபாடாவையும் பவர் பிளேல அப்படி எக்கு இருந்திருக்கலாம். 3 ஓவர் விக்கெட்டை விடாம இருந்திருந்தாவே மேட்ச் கையில. அததான் நான் சொல்றேன். சஞ்சு சாம்சன் கரெக்டா போனாரு. ஓவரா போறான் ஒரு ஸ்பின்னர் ஆனாரு மானவ் சுத்தாரா. மானவ் சுத்தார் டெஸ்ட் மேட்ச் சூப்பரா டிஃபென்ஸ் வைக்கிறாங்க, சூப்பரா. இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா, மானவ் சுத்தாருக்கு 20வது ஓவர் கொடுக்குறாங்க ஜிடில. 20வது ஓவர் 19வது ஓவர் போட்டு. ஆமா அது இன்னொன்னு ப்ரோ, ஜாஸ்போல்டரோட நம்ம ருத்ராஜ் ஒரு ஆட்டம் ஆடினான் பாருங்க, 3 கடைசி ஓவர்ல ஒரு ஆட்டம் ஆடினான், அடிச்சிட்டான் ருத்ராஜ். அப்படியே அப்படியே எக்கிக்கிட்ட அப்படியே வந்து ஒரு விக்கெட். நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாத்தீங்களா தெரிஞ்சு, 2010 வந்து ஸ்ரீசாந்த் வந்து ஜாக்கலிஸ்க்கு பவுன்சர் போட்டு அப்படியே எப்படி எகிரிக்கிட்டு இதுல பட்டு பின்னாடி போய் ஸ்லிப்ல கேட்ச் பிடிப்பாங்க. ஒரு நல்ல ஃபேமஸ். அது மாதிரி என்னமோ எக்கிக்கிட்ட ஸ்ட்ரோக் வைக்கிறாரு ப்ரோ நம்ம ருத்ராஜ். ஒரு ஷாட் அடிச்சா கூட ப்ரோல அப்படியே எப்படி 10 ஓவர் 40 ரன் தாண்ட மாட்டேங்கிற மாதிரி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த டைம் அவுட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 2 6 வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் அவுட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 6 போடல அடிக்க ஆரம்பிச்சேன். பிரசித் கிருஷ்ணன் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 90 ரன் ஆல் அவுட் ஆயிருப்பீங்க. ரொம்ப எம்பாரசிங் லாஸ். 16 ஓவர்ல சேசிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிராங்கா சொல்லணும்னா கூட புஜில் சந்தோஷமா இருக்கான். எஸ்ஆர்ஹெச் நல்லா விளையாடுது, அவன் சிரிக்கலாம். என்ன பண்றது தெரியல. கவலைப்படாது, எங்களுக்கு மும்பை இந்தியன்ஸோட செவ்வாய்க்கிழமை மேட்ச் இருக்கு. அன்னைக்கு எங்களை போட்டு குழப்பாங்க. அன்னைக்கு வந்து அதெல்லாம் நாங்க சரி ஓகே. இந்த மேட்ச் கொஞ்சம் மோசமா போச்சு. நேற்று சனிக்கிழமை என்ன பார்த்தா எல்லாம் ரன் அடிக்கிறாங்க, எவன் வந்தாலும் ரன் அடிக்கிறான். இன்னைக்கு பார்த்தா யாருமே ரன் அடிக்கல, ஒரு ஈக்குவலா சரியா போச்சு. இல்ல நீங்க 2 அடிக்கலைங்கிறதோட சுவாரஸ்யமா நீங்க மேட்ச்ல 2 மேட்சுமே சுவாரஸ்யமா இருந்துச்சு. நீங்க மேட்ச் சுவாரஸ்யமா இல்ல, அதான் பிரச்சனை. ரொம்ப ஒன் சைடா போகுது. 160 ரன் அடிச்சா 16 ஓவர்ல சேசிங் பண்றான். அப்படிங்கும்போதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? சுவாரஸ்யங்கிறது இன்னைக்கு வந்து ஒன் சைடு அஃபரா போச்சு. நீங்க பாருங்க 2வது மேட்சுமே 156. இன்னைக்கு இன்னைக்கு எல்ஐசி பைத்தியார நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது காலையில் ரிவ்யூல பார்ப்போம். ஏன்னா யாரும் எதையும் நம்ப முடியல நம்மளால இப்ப இருக்கிற நிலைமையில. அதே மாதிரி ஒரு இது இன்னைக்கு அந்த சுப்மன் கில்லோட ஸ்டம்பிங் பண்ணாரு சஞ்சு சாம்சன், சூப்பரா இருந்தது. ஒரு ரியாக்ஷன் டைமே அந்த தோனி கூட போட்டு இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், இந்த சென்னை மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல பாக்க தயவு செஞ்சு வேற சேனல்ல பாருங்க. வேற டீம் ஃபேனா இருந்ததுன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க. நான் அந்த டைம்ல நான் பாக்கல, கிரிக்கெட் பிளேயர் இருப்பேன். அவனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க நான் பார்க்காம சொல்றேன் பாருங்க. டோனி வந்து நேற்று பிராக்டிஸ் பண்ண மாதிரி அந்த ப்ளூ கலர் டப்பா கூல்ட்ரிங்க்ஸ் பிரிட்ஜ் மேல அந்த சின்னதா ஒன்று இருக்குல்ல, அது மேல உட்காந்துட்டு டோனி வந்து பிராக்டிஸ் கொடுத்துட்டு நேற்று கிளிப்பிங்ஸ்ல பார்த்தேன் நானு. அதை போட்டு காட்டிட்டு
டோனி பாருங்க சொல்லி கொடுத்துருக்காரு ஸ்டெம்பிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசியிருப்பேன். அது போல மேட்ச் பாக்கல, அதை அது கூட இல்ல. மேட்ச் நான் பார்த்தேன். நான் என்ன சொல்றேன்னா, மேட்ச் நான் பார்த்தேன். என்ன பண்ணாங்கன்னா, தோனி இதுக்கு முன்னாடி 0.20 செகண்ட் மைக்ரோ மில்லி செகண்ட்ல ஒரு ஸ்டம்பிங் பண்ணாரு. ரெண்டையும் எடுத்து கம்பாரிசன் போட்டாங்க, வீடியோ கம்பாரிசன் அப்படி போட்டாங்க. சரி விடுங்க, அதான் தோத்துட்டோம்ல அந்த சந்தோஷத்துல நீங்க எல்லாம் சிரிச்சிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சமாச்சும் ஆர்காசம் அடிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அவனுங்களே ஏதாவது ஒரு பண்றானுங்க ப்ரோ. நான் 17வது ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற ப்ரோ காஸ்டர்ல சடங்கு பண்ற பேசு. இதுல இருந்து ஒரு 30 ரன் சேர்த்து அடிச்சிருந்தா 17வது ஓவர்ல 13வது ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறேன். சடங்கு பண்ற பேசுக்கு வந்து கமெண்ட்ல சொல்றேன், இதுல இருந்து ஒரு 30 ரன் சேர்த்து அடிச்சிருந்தா வச்சுக்கல இப்ப மேட்ச் ஆடு. நாம 30 ரன் ஷார்ட்டா இருக்கிறோம். அதனால இப்ப வந்து சிஎஸ்கே முட்டு கொடுத்தோட சிஎஸ்கே பக்கம் இருக்கிற குறை அவனோட பேசுறேன். சிஎஸ்கே முட்டு கொடுத்துதானே பேசுறீங்க. அப்புறம் கமெண்ட்ரி வேற யாரு பாப்பா இப்படி பேசலாம், நீ பாப்பியா? அதுதான் சொல்றேன், நான் தான் சொல்றேன்ல, சிஎஸ்கே ஃபேன் தான் தமிழ்ல பாருங்க. எரிச்சல் மயிரா ஒரு பிராங்கா சொல்லணும்னா இப்படி பேசுறீங்க. சடக் பண்ற பேச கூட கொடுங்க, முட்டு முட்டு பேசுறேன்னா வச்சுக்கோ டென்ஷன் ஆகும். அப்படியே போய் தோனி கல்லையும் தட்டி பிடிச்சிருக்கிறவனாட்ட போய் பேசுவோம் பாரு. ஏன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போலான்னு அவசியம் உங்களுக்கு எல்லாம் தோணவே இல்லையா? எப்படியா இருக்கலாம் முடிவு பண்ணிட்டு அப்படி ஒரு கேவலமான வேலை எங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓ சரி சரி. நீங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு என்னதான் ஒரு கேவலமான மேட்சா இருந்தாலும் இந்த ஜிடிக்கும் இல்ல இல்ல ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்து இப்ப இனிமேட்டு அது வந்தா என்ன வரலன்னா என்ன, அது டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். வீடியோ முடிக்கிறதுக்குள்ள கேட்கறேன், சிஎஸ்கே குவாலிஃபிகேஷன் முடிஞ்சது வாய்ப்பே இல்லை. ஒரு டர்ன் அவுட் ஈஸி பிக்சர்ஸ் தான். மும்பை சன்ரைஸ் முடிஞ்ச கொஞ்சம் டஃப்பான மேட்ச். பஞ்சாபோட ஒரு மேட்ச் இருக்கு, மேட்ச் இல்ல. அப்ப டெல்லியோட எல்எஸ்ஜியோட 2, ஜிடியோட இன்னொன்று இருக்கு, ஜிடியோட வந்து சன்ரைஸோட ஒன்னு, எம்ஐ ஒன்னு. ரெண்டு தான் டஃப் மேட்ச். அப்ப நீ பார்த்தா ரெண்டு மேட்ச் தான் டஃப் மேட்ச், மீதி எல்லா மேட்ச் ஈஸி மேட்ச். அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு வாய்ப்பு இல்ல. எல்லாமே சூப்பரா பவுலிங் போட்டாங்க. இல்ல எல்லாமே எங்களுக்கு எல்லாமே டஃப் மேட்ச் தான். நாங்க எங்களுக்கு இந்த ஃபைனல் பங்காளி சோர்ல நாங்களும் போறதா இல்ல. அதனால நாங்க பங்காளி கூட உட்காந்துக்கிட்டு பங்காளி செவ்வாய்க்கிழமையிலிருந்து டேர்னர் ரவுண்ட் பண்றாரு. ஒடுங்குவானு இல்ல பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி கம்பேக் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சீசன் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா பண்ணினாலும் மேட்ச் ஜெயிக்கணும், ரன் ரேட் மெயின்டைன் பண்ணும், எல்லா டீமும் நல்லா ஆடிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பேசாதீங்க, செவ்வாய்க்கிழமை டர்ன் இருக்கு, சன்ரைஸ போட்டு பொழக்க போறாங்க. நீங்க வேணா பாருங்க. இல்ல நான் வந்து சொல்லி ஜெயிக்கலான்னு பாக்குறான். விடு அவாசி, அப்படியாவது நீ போ, நீ அப்படியாவது போய் ஃபைனல் கப் அடிக்க போறியா? அதுவும் கிடையாது. இன்னையோட பாருங்க, நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட ரீல்ஸ்க்கு இன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு அந்த மோன அட்டிப்பட்டிய பத்தி என்னடா தெரியும், நீ வேணா போய் கேப்டன்சி பண்ணி போற, அந்த இடத்துல அவனுக்கு தான்டா என்ன நடக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களை கேள்வி பேட்ச் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தேவலாம் எங்கேயோ போயிட்டு இருந்த ஓனாவை தூக்கி வேட்டிக்குள்ள போட்ட எனக்கு அமைதியா இருந்தேன். வாண்டடா ஒரு கருத்து சொல்ல போய் என்ன வாண்டடா திட்டிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, இப்படி பட்டி இப்படி குத்த போறாங்க. ரியாக்ஷனை பார்க்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க. எப்பயுமே எனக்கே தோணும், எடிட் பண்றப்ப நீங்க என்ன பேசினாலும் விட்டுருவேன். நான் எடிட் பண்ணா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, கட் பண்ணி நான் தூக்கி எஞ்சிருவேன். அந்த செகண்ட் கேஎல் பத்தி பேசுனது கரெக்ட் தானேன்னு தோணுச்சு. சரியா மாட்டிக்கிட்டேன். மட்டும் புடிச்சிருந்தானே ஒரு பையன் சாத்து வந்து எட்டி பார்த்திருக்க மாட்டான். பாக்கலாம் டெல்லியில என்ன பண்றாருன்னு. சரி ஓகே பாப்போம். இந்த வீடியோ எல்லாரும் முடிச்சுக்குவோம். சிஎஸ்கேக்கு ஒரு போன வீக் வந்து சரியான வீக்கெண்டா இருந்தது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம், ஜிடி கூட தோத்துருக்கோம். ஆனா மும்பை மாதிரி நம்ம கேவலமா தோக்கல. நம்ம கிட்ட இந்த பவுலிங் இதனாலதான் தோக்குறீங்க ப்ரோ, இதனாலதான் தோக்குறீங்க. தோத்தனா ஒத்துங்க ப்ரோ, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுறது. நான் தான் ஒத்துக்கிட்டேன். நீ லைவ் வரல, உனக்கு என்ன தெரியும்? அவன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அவன் டீம் ஜெயிச்சப்ப கூட அந்த நாய் இவ்வளவு சந்தோஷமா இல்ல. இது டி-ஷர்ட் பாரு, இன்னைக்கு ஜெயிக்கவே இல்ல, எங்க சந்தோஷம் வருது. இப்படி சொல்லிட்டா என்னடா ஒண்ணு.
சரி விடு. விடுங்க, வீக்கெண்ட் சோகமான வீக்கெண்ட் தான், போய் தூங்குங்கலாம். சோகமான விக்கெட் யாரு சண்டே வந்து இனிமேட்டு சிஎஸ்கே மேட்ச் CSK ஜாலியா பார்க்கலாம். போங்க. டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுச்சா? கேகேஆர் வெர்சஸ் எல்ஐசி மேட்ச் மட்டும் ஒரு ஆஃப் எடுக்கலாம்னு இருக்கோம். அது நாளைக்கு லைவ்ல வந்து ரிவ்யூ பண்ண போறோம். நாளைக்கு லைவ் வந்து பாத்துருக்கேன் கேகேஆர் வெர்சஸ் எல்ஐசி மேட்ச் இதோட ரிவ்யூ இந்த நாளைக்கு மேட்ச் ஒரு ரிவ்யூ வந்துரும். இன்னைக்கு சாயங்காலம் மேட்ச் ரிவ்யூ வந்துரும். கேகேஆர் முடிஞ்சா ஷார்ட்ஸா வரும், இல்லைன்னா லைவ்ல வரும். ஸ்டார்ட்ஸா வச்சு வந்துரும்.